அன்பான ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி 2013 பேட்ச் டெட் பேட்ச் தோழர்கள் தோழிகள் ஆல் லேடர்ஸு உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற போகிறீங்க. கண்டிப்பாக எல்லோரும் முன்முனைப்போட ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா இந்த 2026 தேர்தலானது மிக முக்கியமான தேர்தல். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு உற்றுநோக்கும் தேர்தல் என்று தான் நான் சொல்வேன். ஓட்டு என்பது அவரவர் உரிமை. ஸோ உங்களுடைய ஜனநாயக கடமையை முறைப்படி நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஆசிரியர்களுக்குமே ஆசிரியர்கள் அட்வைஸ் பண்ணாலோ ஒரு ஐடியா கொடுத்தாலோ இல்லை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலோ பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி இந்த உலகத்திலேன்னு சொல்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு ஆசிரியர்கள் வர்க்கத்திலேயே எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. மேடம் நீங்கள் டிவிகே பக்கம் போயிட்டீங்களா, கட்சி பக்கம் போயிட்டீங்களா, நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆண்ட அரசாக இருக்கட்டும், இனி ஆளப்போக அரசாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்ணீர் துடைக்கப்படும் என்றால் அது ஒரு கேள்விக்குறியானது தான். ஏனென்றால் எனக்கு இருக்க நம்பிக்கை மற்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆல்ரெடி நான் நிறைய வாய்ஸ் மெசேஜஸ்லையும் போட்டிருப்பேன். உங்களுடைய உரிமை. நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் சரி, என்டிஏக்கு ஓட்டு போட்டாலும் சரி, பிஜேபிக்கு போட்டாலும் சரி, ஏடிஎம்க்கு ஓட்டு போட்டாலும் சரி, குக்கர் போட்டு விசில் அடித்தாலும் சரி, இல்லை டிவிகேக்கு போட்டுட்டு நீங்கள் விசில் அடிச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்களுடைய உரிமை. ஆனால் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர்களும் தங்களுடைய ஓட்டினை பதிவு செய்வது நம்மளுடைய தலையாய கடமை. ஏன்னா நம்மலாம் ஓட்டு போட்டு தான் கடந்த 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி 2013 டெட் பேட்ச் நம்மளுடைய வாக்குறுதி 177 அது நிறைவேற்றலை. ஏன்னா அதுக்கும் சில சாக்குப்போக்கெலாம் சொல்லுவாங்க. நிறைய மாறுதட்டி கொண்டு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு. உண்மையை சொல்லப்போனால் ஆசிரியர்கள் அனைவரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த ஆசிரியர் சங்கங்கள் எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அப்போ நீங்கள் ஏன் மேம் சங்கத்தில் இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். நானும் தெரியாமல் தான் அந்த சங்கத்துக்குள்ளே இருந்தேன். சங்கத்தினால எங்களுக்கு என்னென்னா, அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த சங்க தலைவர்கள் அப்படிலாம் ஒரு ஆசிரியர்களோட கோரிக்கையோ ஒரு உரிமையோ மீட்டெடுக்கிறதுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு கட்ட மனுக்களை கொடுக்குறீங்க, பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க. இதுக்கு அரசு செய்தி சாய்த்ததா, சாய்க்குமா, இனிமேல் வரப்போகிற அரசு கேட்போம்ல சாய்க்குமா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க்கு தான். ஏன்னா நீங்கள் வச்ச கோரிக்கைகள்லாம் அரசு செவி சாய்க்கலைன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நான் கட்சியை குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. பழைய அம்மா பீரியடில் 22,000 போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்டிங்கும் போடலை. அதுக்கப்புறம் வந்தது தான் 2018 இந்த GO 149. அதுவே நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுக்கு மேலே அது ஒரு அதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம், நமக்கு கண் துடைக்கும் விதமாக வருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்மளுடைய ஓட்டுக்கள்லாம் திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு போட்டோம், மாடல் அரசுக்கு போட்டோம். பட் அந்த மாடல் அரசு தன்னுடைய மார்க்கெட்டிங்கையும் மாடலையும் தான் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஒழிய கடைசி வரைக்கும் மக்களுக்கான ஆசிரியர் வர்க்கத்துக்கான ஒரு தீர்வு அரசு பணியில் இருக்க ஆசிரியர்களுக்காக இருக்கட்டும் சரி, 17 ஆசிரியர்களாக இருக்கட்டும், தற்காலிக ஆசிரியர் இருக்கட்டும், 2013 பேட்ச், 17 பேட்ச், 19 பேட்ச், ரீசெண்டாக மறுநியமன போட்டி தேர்வு எழுதினாங்க. ஸோ நான் ஒட்டு மொத்தமாக ஆசிரியர் வர்க்கம் அப்படின்ற ஒரு குடைக்குள்ளே தான் கொண்டு வரேனே ஒழிய தனித்தெல்லாம் பிரித்து பேசலை. இந்த ஆசிரியர் சங்கங்களோட எண்ணங்கள் எல்லாமே அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு நம்மளை நீர்த்து போக செய்கிறது தான் ஒரு பணியாக இருந்துச்சு. சொல்ல இதை வச்சு நிறைய காசு வசூல் பண்ணது தான் ஏராளம். அவங்கவுங்க அதாவது என்ன சொல்கிறது, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஆசிரியர் சங்கங்களை வச்சு ஏகப்பட்ட காசு ஆட்டை போட்டவங்களை லிஸ்ட்லாம் பார்த்தோம்னா அது எக்கச்சக்கம். நான் ஹரிச்சந்திரன் பரம்பரை, நான் 10 விசா கூட தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஏகப்பட்ட காசு தின்றுருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 5 லட்சம் 7 லட்சம் ஒரு முறைகேடாக வர்றப்ப என்ன நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு அவனை அப்படியே நீக்கிற மாதிரி நீக்கி அப்புறம் உள்ளே வைக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நிறைய சித்து வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆசிரியரே இவ்வளோ தூரம் கோல்மால் பண்ணுறப்ப ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்காது என்னங்க. அதனால் இந்த ஒரு ஓட்டு போடுற தருணம் ரொம்ப கவனமாக இருங்க. யாரை தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ எனக்கே பல கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இதுக்கு முன்னிலைப்பாடாக போய் நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கோம் செஞ்சுருக்கோம், இந்த ஆசிரியர்களுக்காக நம்ம பாடுபட்டிருக்கோம். ஏன்னா இப்போ நான் மட்டும்தான் பாடுபட்டேன் அப்படின்னா எல்லா கட்ட சங்க நிர்வாகிகளும் பாடுபட்டாங்க. நான் பாடுபட்டதையோ முன்னிலைப்படுத்ததையோ யாரையும் நாம் குறை சொல்லலை. இதில் உண்மையாக இருந்தவங்க ஏராளம், பொய்யா இருந்தவங்க ஏராளம், பொய்யான வாக்குறுதிகள் நம்பி தோற்றவங்க ஏராளம். நிறைய காசை இந்த ஆசிரியர்கள் பாவம்
அவங்கெல்லாம் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டெல்லாம் பிடுங்கி திங்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து விளங்காது. எப்போவுமே வந்து எத்தனை கோடி இருந்தாலும் எனக்கு வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செத்தா வந்து அருணாக்கரை உருவிட்டு தாண்டா உள்ள போட்டு எரிப்பாங்க அப்படின்ற மாதிரி யாராக இருந்தாலும் வந்து 6 அடியோ 4 அடியோ அவ்வளோதான். போகிறப்போ யாரும் எடுத்துகிட்டு போகிற வந்து we got the ticket in the space from the God, and we will leave from this world after our drama is over in this world அப்படின்றதான் என்னோடது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இனிமேல் பட்டு எந்த சங்கங்களையும் நம்பாதீங்க தயவுசெய்து. நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், ஜிபே பண்ணி செஞ்சு நிறைய கோர்ட்டு கேசஸ்ன்னு காசை கொடுத்து நம்பி ஏமாறாதீங்க. இது வந்து அரசு சம்மந்தப்பட்டது, அரசோட கொள்கை முடிவோ அரசோட என்ன முடிவோ அதுதான். அதனால் பார்ப்போம். இந்த 2026 உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு அமாவாசையெல்லாம் நீங்கி ஒரு பிரைட்ஃபுல்லான ஃப்யூச்சர் இருக்கா. இனி வரப்போகிற எந்த அரசாக இருக்கட்டும், யாருமே வேணால் ஆட்சி பண்ணுறேன், யார் ஆட்சி பண்ணாலும் ஆசிரியர்களுக்கு எந்த தீர்வு எந்த விடிவும் கிடைக்காதுன்றதான் தெரிஞ்சு போச்சு. அதுலேயாவது இது பண்ணுங்கள், பார்க்கலாம். இன்னும் உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்கிறதா, நிறைய இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வச்சு நிறைய சார்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தன்னார்வமாக நிறைய தொண்டு செய்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் அடுத்தடுத்து வர டெட்டோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமோ நிறைய இருந்தால் படிங்க. இதுக்கு படிக்கிறது வந்து ஒரு குரூப் 2 குரூப் 4 விஓ அந்த மாதிரி இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுங்க, நிறைய ஐசிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சிபிஎஸ்சி சிலபஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு ஆசிரியர் இருந்து என்னோட இது, ஆனால் என் பின்னாடி இருக்க ஆசிரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு தீர்வு கொண்டு வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்றதுக்காக சொல்ல, அதான் நான் சொல்லிட்டேனே, அது உங்கள் இஷ்டம். இப்போ சத்யவாணி வீட்லேயே வந்து சத்யவாணி மட்டும்தான் எனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவேன். எங்கள் அப்பாவோ என் ஹஸ்பண்டோ என் பையனோ என் பொண்ணோ வந்து நான் யாரையும் வற்புறுத்துறது கிடையாது. உண்மையிலேயே வந்து கேன்வாஸ்ன்றது வந்து நான் வெளியில் வந்து என்னோட ஒரு 4-5 தொகுதி தான் பண்ணேனே ஒளி, என் வீட்டுக்குள்ளே நான் யாரையுமே கேன்வாஸ் பண்ணலை. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஓட்டை வந்து கரெக்டாக நீங்கள் போடுற நீங்கள் அழுத்துகிற அந்த ஒரு பட்டனில் அந்த ஒரு விரல் புரட்சியில் தான் வந்து இந்த தமிழகத்தோட எதிர்காலமே இருக்குது. கண்டிப்பாக எந்த ஆட்சி வருதோ அது நம்மளுடைய கோரிக்கையில் முன்னாடி கொண்டு சேர்ப்பேன். இதில் ஒரு பெரிய மன வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒரு 500 ஆசிரியர்கள் சேர்ந்து இனி ஆளப்போகிற கட்சி ஏதோ ஒரு மீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளாம் அரசு பணியிலே இல்லை, நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஒரு நாதியும் வரலை. அதாவது எவ்வளோ சுயநலம் பிடிச்ச ஒரு சுயநலமான ஒரு ஆசிரியர் வர்க்கம் அப்படின்றத நான் எல்லாரையும் சொல்லலை. நமக்காக போராடினவங்க, நமக்காக களத்தில் நின்றவங்க, நமக்காக மனுக்களை கொடுத்தவங்க, நமக்காக நாய்ப்பையா ராத்திரி பகலும் எந்தெந்த ஊர்லேருந்து வந்து மழை வெயில் பாராமல் போராடினவங்க, பாடுபட்டவங்கள சொல்லலை. மீதம் இருக்க அனைத்து ஆசிரியர்னு சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு குடும்பம், உங்களுக்கு ஃபேமிலி, உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்காக வந்து போய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதுக்கு இப்போ வந்து உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக கேட்குறீங்க பார்த்தீங்களா, மேடம் இந்த அப்படிங்க மேடம் இப்படிங்க மேடம், எதுக்கு நீங்கள்லாம் அந்த கேள்வி கேட்குறீங்க? உங்களுக்குலாம் கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாது. என்ன இப்போ ஆளப்போகிற அரசுக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க? இல்லை. அப்போ நீங்கள் ஆண்ட அரசை கேட்டிருக்கணும். சரி, நீ ஏதோ ஒரு வகையில் ஒரு மீட் பண்ணுறதுக்காக வாங்க ஆசிரியர்கள் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நையாண்டி, என்ன ஒரு நக்கல், என்னத்தை வந்து செய்ய போகிறாங்கன்னு தானே. அப்போ இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா கோரிக்கையும் மனுக்களை எடுத்துக்கிட்டு அடுத்து தலைமைச் செயலகத்துக்கு நீங்கள் எல்லாருமே போகணும். அதை நான் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா என்னோட வலி வேதனை எனக்கு 6 மாதம் இருந்திருக்கும் இல்லையா? 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 2 வருட போராட்டம். நமக்காக உதவி பண்ணுறவங்களே ஏளனமாக பேசுறது, நமக்காக பாடுபடுறவங்களே நக்கலாக பேசுறது. இந்த திமிரு பிடிச்சவங்களாம் நிறையா இருக்காங்க இந்த ஆசிரியர் சங்கத்தில். அவனுக்கெல்லாம் வந்து நான் ஒரு நாளாவது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆணவம் அகம்பாவம் என்ன அடே இராணுவத்தில் அழிஞ்சதை விட ஆணவத்தில் அழிஞ்சதுன்னா நிறையா பேர் யாருக்கிட்ட தேனி சத்தியவாணிக்கிட்டியா டகுலு பிகுலு ஊதி போயிடும் அப்படின்ற அளவுக்குலாம் ஆசிரியர் பேச வச்சிடாதீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை, சரியா? யோசிச்சு பண்ணி எவன் பேச்சையும் கேட்டுறாதீங்க தயவுசெய்து ஆசிரியர் மக்களே. உங்களுடைய ஓட்டை கண்டிப்பாக நல்லபடியாக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேனி மாவட்டத்திலேருந்து சத்தியவாணி, உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானவங்க தான். நன்றி.